ஏய் சத்யா, இங்க வா. இங்க இரு. அவங்ககிட்ட போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். என்னன்னா என்னன்னு கேட்டு வந்துடுவேன். இது கூட பேசக்கூடாதா காலேஜ்ல இருந்துகிட்டு? சத்யா அவங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிக்கிற மாதிரி தெரியுதுல. இது 7:30 கூட்டிடாம இல்லட்டி சீனியர் கண்ணே பிடிக்குமே. நான் தான் உயிரை காப்பாத்தணும்ல. இதையே சொல்லி சொல்லி உன் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க. சொல்லுங்க சீனியர். உன் மனசுல என்ன பெரிய இவா நினைப்போ? எதுக்கு சீனியர் அப்படி சொல்றீங்க? எங்க அம்மா ஆசையா உனக்கு மோதிரம் கொடுத்துருக்காங்க. உன் குடும்பத்தோட வந்து திருப்பி கொடுத்துட்டு போற. அவ்வளவு திமிரா உனக்கு? 2 பேருக்கு சண்டை. இல்ல சீனியர், உங்களுக்கு நான் உதவி செஞ்சது எதுவுமே எதிர்பார்க்காம தான். ஓயாம உங்க அம்மா பணத்தை நீட்டவும் நகையை கொடுக்கவும்னா நான் ஏதோ எதிர்பார்த்து வர்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நானும் கொடுக்கணும்னு சொன்னேன். எங்க அம்மாவும் கொடுத்தாங்க. முதல்ல ரொம்ப கற்பனை பண்றத நீயும் உங்க குடும்பமும் நிறுத்துங்க. ஒருத்தங்க வந்து பர்த்டேன்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா gift ஏதாவது கொடுக்க தான் செய்வாங்க. ஒன்றும் இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க. அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் வசதியானவங்கிறதுனால தங்க பொருள் எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க. சரியா? உடனே நான் அப்படி ஆசைப்படல இப்படி ஆசைப்படலன்னு நீ ரொம்ப நல்ல மாதிரி சீன் போடுறியோ? இங்க இருங்க. யாருக்காகவும் சீன் போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நாங்க வந்து கொடுத்தோம், அவ்வளவுதான். பெரியவங்க கிட்ட முதல்ல எப்படி நடந்துக்கணுங்கிற மேனஸே கிடையாது. மெனக்கிட்டு குடும்பத்தோடி வந்து எல்லாரும் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. எங்க அம்மா ரொம்ப திட்டுனாங்க. பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல. எங்களுக்கு தோணுச்சு, நாங்க கொடுத்துட்டோம். நாங்க பண நகைக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. எங்களை அந்த மாதிரி தப்பு கணக்கு போட்டக்கூடாதுன்னு தான் நாங்க கொடுத்தோம். யாரும் உன்னையும் தப்பு கணக்கு போடல. சரியா? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சார், மற்றவங்ககிட்ட எப்படி நடக்கணும்னு கூட தெரியல. இது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட யாரையுமே கூட்டு போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கூட்டு போயிருக்கேன். மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து மோதிரத்தை கொடுத்துட்டு போயிருக்கீங்க குடும்பத்தோடி வந்து. இனிமேல் நீ என்கிட்ட பேசவே செய்யாத. பரவாயில்ல சீனியர், நீங்க பேசணும்னு ஒன்றும் எனக்கு அவசியமே கிடையாது. ஏதோ ரோட்டு அடிபட்டு கிடந்தீங்கன்னு காப்பாத்தினேன். அது போக ஒய்யாம உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. நான் வந்து என்னமோ பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி அவங்க நினைச்சிடக்கூடாது. அதனால நாங்க கொடுத்துட்டோம். நீங்க பேசுறது உங்க இஷ்டம். நான் இங்க வந்தது படிக்கிறதுக்கு தான். போ போ, போய் படி. எட்டி சத்யா, இப்பதான் நீ கரெக்டா பேசியிருக்க. நீ ரொம்ப நடிக்காதானே? உனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா தானே இருக்கும். சரி, நீ கூட பேசக்கூடாதானே ஆசைப்பட்டா சந்தோஷமா இரு. அப்படிலாம் இல்லட்டி, என்ன நம்ம அம்மாவுக்காக தான். போ நீ உன் கிளாஸ்க்கு போ. இசை வா, நம்ம போலாம். எப்பாடி இவங்க கதை ஒரு வழியா எங்கேயும் முடிஞ்சதுன்னு நினைக்கேன். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன செல்லம்மா, எல்லாரையும் விட்டுட்டு இந்த பண்ண வீட்டுல வந்து அனாத மாதிரி கிடக்கும். சத்தம் கட்ட ஆமா இருங்க. ஒரு மாசத்துக்கு எதுவும் வாய் திறந்துடாதுங்க. நானே ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். என் பெத்த பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? வேண்டாம், யாரும் வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு தனி மரமா இருப்போம். என்ன செல்லம்மா, நம்ம மருமவன் 8 மணிக்கு பேசவே தெரியாதுன்னு நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. நீ இவ்வளவு சீரியஸா எடுப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போக வேண்டாம், நம்ம அங்க போக வேண்டாம், இங்கே இருப்போம். ஆனா நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காது. எனக்கு உங்க மேலேயும் கோவம் தாங்க. நீர் மட்டும் அன்னைக்கு அந்த கதவை பூட்டி போட்டுட்டு உறங்கியிருந்தா அந்த பிள்ளை ஓடி இருக்காது. இத்தனை நாள் பார்த்துட்டு கடைசியில பாருங்க இப்படி விட்டுட்டு உறங்கிட்டோன்னு பேச்சு. அதான் ஒன்றும் நடக்கலல்ல. கடவுள் நம்ம கூட துணை இருக்கும்போது அப்படி இப்படி நம்ம பேத்தி தொலைஞ்சு போவா. சரி, அதையே பேசாதுங்க. அது எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் பண்ண வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கு. பரவாயில்ல, அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும். நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் ஏதாட்டு சாமான் வாங்கிட்டு வாங்க. 4 பாத்திரம் தான் கிடக்கு. ஒரு 10 முட்டையும் வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வாங்க. முட்டை குழம்பு வச்சிருந்தேன். சரி செல்லம்மா. ரொம்ப நாளாக போட்டி கிடந்ததில் ஒரே தூசியாக கிடக்கு. முதல்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். அதுக்குள்ள வேற போன் அடிச்சுட்டு அடக்கா. ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னா என்ன எதுக்குன்னு 1008 இழுவ கேள்வியா கேட்பா. என்னத்த சொல்லன்னு தெரியல. 2-3 நாளைக்கு ஒரு போனே எடுக்கக்கூடாது. ஏன் பிறந்தாய் மகளே, ஏன் பிறந்தாயோ செல்லம்மா, ஏன் பிறந்தாயோ. மம்மி நம்ம சீக்கிரம் ஸ்டார் போடணும் மம்மி. ஆமா ஏஞ்சல் கண்ணா, டிசம்பர் மாசம் பாதி முடிய போகுது. இன்னும் ஸ்டார் படமா வச்சிருக்கோம். ஏஞ்சல் கண்ணா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடு. நெட்டவெள்ளி, கீதா எல்லாரையும் கூப்பிடு. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் ஸ்டார் போட சொல்லிடுவோம். அவங்கெல்லாம் வருவாங்களான்னு தெரியலத்த. நான் வேணா நாளைக்கு ஏறி போட்டுருந்தேன். நோ, கிறிஸ்மஸ்னாலே நெட்டக்கண்ணா, கீதா கண்ணா, பங்கஜம் கண்ணா எல்லா கண்ணாவும் வந்து ஸ்டார் போட்டு விடணும். தான் ஜாலியா இருக்கும். மம்மி இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் பிரியாணி பண்ணுங்க மம்மி. எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட சொல்லுவோம். ஆமா கண்ணா, போன வருஷம் டெலிவரி ஆகி கிடந்த நீ, அதனால யாரையும் கவனிக்க முடியல. இந்த வருஷம் சூப்பராக கலக்கிறோம்.
ஐ ஜாலி ஜாலி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர போகிறேன். மம்மி மம்மி இனிமேல் குழந்தைய நீங்களும் அத்தையும் பார்த்துக்கிடுவீங்களா? நான் கொஞ்சம் வெளியே போய் சில் பண்ணிட்டு வரேனே. எனக்கும் அவங்க கூடலாம் சுத்தணும் ஜாலியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல மம்மி. ஓகே கண்ணா, தாராளமாக போகலாம். கிறிஸ்மஸ் எல்லாம் முடியட்டும், அவங்க கூட போய் சேர்ந்துரு. ஐ ஜாலி ஜாலி. தேங்க்யூ மம்மி. மாப்பிள்ளை கண்ணா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கேக்கெலாம் மடமடன்னு காலி ஆயிட்டு, கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி போடுங்க. அப்புறமா நாளைக்கு என்ன பண்ணுங்க, நீங்களும் கண்ணம்மா கண்ணாவும் சேர்ந்து என்னென்ன இல்லைங்கிறத ஒரு லிஸ்ட் எடுங்க. மொத்தமாக ஆர்டர் போட்டு விட்டுருவோம். சரி அத்தை. அத்தை, இந்த மாமா இருக்கார்ல, அவர் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டாராம். வாட்? என்ன? அந்த ஆளு உங்களுக்கு மாமாவா? வாயை போய் கழுவிட்டு வாங்க மாப்பிள்ளை கண்ணா. அந்த ஆளு நீங்க அழகர்னோ இல்லை அலெக்ஸ்னோ பேர் மட்டும் தான் சொல்லி கூப்பிடணும். மாமா கீமாலாம் சொல்லக்கூடாது. அந்த ஆள் தப்பிச்சா என்ன, செத்தா என்ன, என்ன நடந்தா எங்களுக்கு என்ன? தயவு செஞ்சு அந்த ஆளை பத்தி எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க மாப்பிள்ளை கண்ணா. ஆமா ஆரஞ்சத்தா, நீங்க நம்ம டேடி பத்திலாம் எதுவும் பேசாதீங்க. ஆமா, எங்களுக்கு அவர் பிடிக்காது. அவரு செத்த கூட நாங்க போய் பார்க்க மாட்டோம். சாரி ஏஞ்சல். மாமி நிஜமாலுமே டேடி செத்தா நம்ம போக மாட்டோமோ? நோ நோ நோ. அந்த ஆள் எனக்கு இளிச்சக்காக்கு எல்லாத்துக்குமே நிறைய துரோகம் பண்ணியிருக்காரு. அந்த ஆளை நம்ம லைஃப்ல இருந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். சரி மம்மி. 2 பேரும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. அந்த அலெக்ஸ் மட்டும் இவங்க கண்ணில் மாட்டினா செத்தான். கமிஷனரை போய் பார்க்குறேன். என்ன ஜெயில் வச்சிருக்கீங்க, அதுக்குள்ள தப்பிச்சிட்டான்னு கேட்குறேன். திருப்பி எப்படியாவது உள்ள பிடிச்சி பட ஏற்பாடு பண்ணணும். அட்லீஸ்ட் ஆயுள் தண்டனையாவது கிடைக்கணும். எம்மாடி, புருஷனுக்கு ஆயுள் தண்டனையா? மம்மி மம்மி டேடிக்கு தூக்கு தண்டனை தான் மம்மி கொடுத்தா நல்லா இருக்கும். நல்ல பொண்ணு இவ. அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுமா? இல்ல கண்ணா, இப்ப அந்த தண்டனைலாம் கிடையாது. இவரை ஆயுசுக்கு உள்ள போட்டு கொல்லணும், அதான் நல்லது. அதாவது ஒரே நாள் அவருக்கு உயிர் போகக்கூடாது, தினம் தினம் கஷ்டப்படணும். அப்பதான் அவரோட பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாரு. ஓ அப்படியா? சரி 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 மம்மி. ஏன்டி நடு வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அத்தை பாட்டியை தேடுது. என் வேலையெல்லாம் செய்ய வலிச்சு போய் சித்தியை தேடுதோ? சும்மா இருங்க பாபு மனசா, நான் அத்தை பாட்டி மேலே உயிரே வச்சிருக்கேன். அது மேலே நீ உயிர் வச்சிருந்தீங்கன்னா கூட மாட இருந்து உதவிலாம் பண்ணியிருப்ப. சும்மா எப்போ பார்த்தாலும் வேலை செய்யலன்னு அதையே சொல்கிறத விடுங்க. எல்லாரும் எரிச்சலாக இருக்குது. அத்தை பாட்டி பண்ணை வீட்டுக்கு தான் போயிருக்கோம். பண்ணை வீட்டு சாவியை காணும், அங்கே தொங்க விட்ட ஆணியில் தொங்க விட்ட சாவியை காணும். வாங்க நம்ம போய் கூட்டு வந்துடுவோம். இங்கே இரு நெட்டம்மா, அவங்க ஏதோ மன உளைச்சலில் தான் போயிருக்காங்க. கொஞ்சம் பேர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரட்டுமே. ஒரு 10 நாள் போட்டோம், அப்புறமா போய் கூப்பிடுவோம். அப்படியே விட்டால் தப்பாயிரும். பாபுக்கு நம்ம அங்கே இருக்கிறது பிடிக்கல போல, அதான் அப்படியே விட்டுட்டான்னு நினைப்பாங்க. எங்க சித்தியை பத்தி எனக்கு தெரியும் டி. பேசாம இரு, அவங்கள ஒரு வாரம் நிம்மதியா இருக்க விடு. கடந்து வேலைன்னு பார்த்ததெல்லாம் போதும், அங்க போய் நிம்மதியா இருக்கட்டும். பேசாம இரு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இருக்கும்போது அருமை தெரியாது, இப்போ உட்காந்து இழுவிக்கிட்டு இருக்கா. 100 வாட்டி போன் அடிச்சுட்டேன், எடுக்கவே மாட்டுக்காவ. சை, இவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டார். இப்போ நான் தான் கடையில் போய் எல்லா ஜாமான் வாங்கி சமைக்கணும். வாங்க 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 என் செல்லங்களே. ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? அத்தை பாட்டியை தேடி தான். சரி, ஒரு வாரத்துக்கு அவங்கள ஃப்ரீயா விடு, அதுக்கப்புறமா கூட்டு வாங்க. ஒரு வாரம் ரொம்ப கஷ்டம்க்கா. ஏது நீ வேலை செய்யறதா? இல்லட்டி, அத்தை பாட்டியை பார்க்காம ஒரு வாரம் எப்படி இருக்க? ஏம்மா நீ ரொம்ப டிராமா போடாத, அவங்க வரட்டும். கேட்டு இளிச்சலக்காலுக்கு ஒரே குளிர்ஜரமா. உன் பிள்ளைய தூக்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். அப்படியே கீதா பேக்கில் 2 பிரெட் பாக்கெட் வாங்கிடுவோம். சரிக்கா. செர்லின் பாப்பா வா, வாங்கக்கா போவோம். என்ன இந்த கன்சிகாவை இன்னும் ஆளை காணும்? நேராயிட்டு. பூ 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 வேணுமா பூ? என்ன 2 கையும் துணி வச்சு கட்டிட்டு வந்திருக்கா? உள்ள எதுவும் நமக்கு சர்ப்ரைஸ் கொண்டு வராளோ? வணக்கம் முதலாளி ஐயா. வணக்கம் மண்டக்கட்டு ஐயா. குட் மார்னிங். கைக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்க? எனக்கு ஏதாவது பரிசா? பரிசு வாங்கி கொடுக்குற நிலைமையிலயா முதலாளி ஐயா நான் இருக்கிறேன். 2 கையிலயும் அடிபட்டுட்டு. ஐயோ, என்னாச்சுமா? தெருவில் தண்ணி குடம் தூக்கிட்டு வரும்போது குடத்தை கீழே போட்டு குடத்தை தூக்கி அதில் இருக்கிற பிளாஸ்டிக் கையை கழிச்சிட்டு. எதுக்கு தெருவுல எல்லாம் போய் தண்ணி பிடிக்க? வேற எங்க போய் பிடிக்க? தெருவில் தானே தண்ணி பிடிக்க முடியும், வீட்டுக்குள்ள எப்படி தண்ணி வரும்? முதல்ல நீ வீட்டை மாத்து, நல்ல தண்ணி கனெக்ஷன்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு பாரு. வாடகை இல்லாம இலவசம் அப்படி வீடு கிடைக்குமா? இப்ப நீ 1000 ரூபாய் வாடகை கொடுக்கல, 3000 ரூபாய்க்கு ஒரு வீடு பாரு, நான் 2000 ரூபாய் உனக்கு தாரேன். உள்ளேயே குளிக்கிறதுக்கு தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் இருக்கிற மாதிரி பாரு. சரிங்க முதலாளி ஐயா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ஒரே பசியா இருக்கு. முதல்ல நீங்க வந்து உட்காரு. காலையில யாராவது வெறும் வயிறோட இருப்பாங்களா? இரு, 2 பண்ணை ஊட்டி விடுதேன். காட்டு.
காலையில வெறுமையரோட இருக்கக்கூடாது. 2 பண்ணை தின்னு தண்ணியை குடி. என்ன கண்கொள்ளா காட்சியா இருக்கு. காட்டு. எவ்வளோ பெரிய வாயி. முழுங்கு முழுங்கு. என்ன நடக்குது இங்க? மண்டைக்கட்டு மாமா இன்னைக்கு தான் கடைசியா உயிர் வாழ்வார் நினைக்க. என்ன நடக்குது இங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீரு? முதலாளி அம்மா